2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். The ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் 5:3. இப்போ 16% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்காங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 84% வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? 16% வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல 16 100 - 16 84. அப்போ 84% வந்து பாய்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்து கேர்ள்ஸ் பார்ப்போம். கேர்ள்ஸ் வந்து 8% வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ இதை நம்ம 100 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 92% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம எதுக்காக வந்து பாஸ் பெர்சன்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க வந்து டோட்டலா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கச்சுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாய்ஸுக்கு பார்க்கணும். ஏன்னா 5:3 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பர்ஸ் எடுக்கலன்னா கூட இந்த நம்பர்ல இருந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா டோட்டலா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா 84% பாஸ் ஆயிருக்காங்க. அப்போ 5 × 84/100 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4.2 வரும். 4.2% வந்து இந்த 5ல வந்து 4.2% நம்ம சொல்லக்கூடாது. இந்த 5ல வந்து 4.2 பாய்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3ல வந்து 92/100 டைரக்டா வந்து 92 × 3 எவ்வளோ 627 2.76. இங்க பாத்தீங்கன்னா 2.76 வந்து 3ல வந்து 2.76 வந்து பாஸ் ஆயிருக்காங்க கேர்ள்ஸ். இங்க வந்து 5ல வந்து 4.2 வந்து பாய்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.2 2.76. இந்த 4.2 பாத்தீங்கன்னா பாய்ஸோட பாஸ் பெர்சன்டேஜ், 2.76 வந்து கேர்ள்ஸோட பாஸ் பெர்சன்டேஜ். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6.96 வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5:3 கொடுத்துருவாங்க. டோட்டலா வந்து அப்போ 8. இந்த 8ல வந்து 6.96 வந்து பாஸ். அப்ப நம்ம பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? கீழே வந்து 8 போட்டுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 6.96 பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து இன்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 696 டிவைடட் பை 8 ஒரு 8 64 5 86. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 87% வரும். அவ்வளோதான்.